தஞ்சாவூரில் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு 1330 குறளும் 1330 குறளும் என்ற தலைப்பில் பொங்கல் விழா நடைபெற்றது. தமிழர் திருநாளாம் பொங்கல் விழாவின் ஒரு பகுதியாக திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு திருவள்ளுவரை போற்றும் வகையில் மானசா அகாடமி சார்பில் தஞ்சையில் 1330 குறளும் 1330 குறளும் என்ற தலைப்பில் விழா நடைபெற்றது. இதில் தஞ்சை, புதுக்கோட்டை, சென்னை, பெங்களூரு உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்களுடன் கலந்து கொண்டனர். ஒவ்வொருவரும் திருக்குறள் அறிந்திருக்க வேண்டும், அதன் தெளிவுரை புரிந்திருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நடத்தப்பட்ட இவ்விழாவில் 1330 மாணவ மாணவிகள் தங்கள் விரல் ரேகை பதிவில் திருவள்ளுவரின் ஓவியம் தீட்டி இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடினர். அற்றவர் என்பாபா அற்றார் மற்றையாம் அற்றாக அற்றது இளம். திருக்குறள் கேள்வியா என்பது அறியாத நண்டம் நரோடி அல்ல இன்னாது இனம் என்போர் வாழ்தல் அதனினும் இன்னாது இனியார் பிரிவு. செல்வத்தும் செல்வம் செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை அழித்து அஞ்சல் அழிப்பி ஆதிபக்தன் திட்டிலே உள்ளுங்கள். திருக்குறள்ல 1330 திருக்குறள் இருக்கு. இப்ப நம்ம திருவள்ளுவர் தினத்துல கொண்டாடும் போது பொங்கலுக்காக எல்லாருமே டிவி பாக்குறது, பொங்கல் வச்சு கொண்டாடுறது அதையோட முடிச்சிருவோம். திருவள்ளுவரை பத்தி நம்ம திருவள்ளுவரை பத்தி நினைக்கணுங்கிறக்காக திருவள்ளுவர் தினத்துல வச்சு இந்த 1330 குறளை வச்சு 1330 பேரை வச்சு நம்ம சொல்லணுங்கிறதுல ஒரு முடிவு பண்ணி இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடத்தியிருக்கோம். இதுல என்ன சந்தோஷம்னா, இப்ப எங்களால 1330 பேருக்கு ஆளுக்கு ஒரு குறள் தெரியிற மாதிரி இப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு ஒரு ஈவெண்ட் ஒரு 3000 பேர் வந்து நிற்கிறாங்க. எங்களுக்கு அந்த பேரண்ட்ஸோட சப்போர்ட்டு, இந்த ஸ்கூல்ஸ்லேருந்து அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணது, ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ ஆர்வமாக ஒவ்வொரு சின்ன பிள்ளையும் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை சொல்லுது, திருக்குறள் சொல்லுது. அது நல்லா தெரிஞ்சுதான் நமக்கு தெரிஞ்சுன்னா அகரம் முதல் எழுத்துடலாம். ஆனால் அது பிள்ளையோட அது எத்தனாவது அதிகாரம் எத்தனை இதுன்னு சொல்லுது. இப்போ இந்த திருக்குறளை வச்சு நம்ம இவ்வளோ பெருசு பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதுமாரி திருக்குறள் உலக பொதுமறை நூல்னு சொல்கிறோம். இது எல்லா ஸ்கூல்லையும் இதுமாரி நம்ம எடுத்து பண்ணோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போ தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அரியலூர்லேருந்து வந்திருக்காங்க, பெரம்பலூர், எல்லா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. எல்லா ஸ்கூல்ஸ்லேருந்து பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு 1330 பேர் திருக்குறள் சொன்னவங்க வச்சு திருவள்ளுவர் படத்தில் வச்சு 1330 பேர் தம்பு இம்ப்ரெஷன் வைக்கிறாங்க. கைரேகை வச்சு திருவள்ளுவர் படத்தை வரைஞ்சிருக்கோம். நம்ம அடுத்து பிள்ளைய திருக்குறள் சொல்றாங்க. இது போக நம்ம இது நம்ம 1330 பேர் வச்சது ஒரு உலக சாதனை. இது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு உலக கைரேகையை வச்சு ஒரு திருவள்ளுவர் வச்சு நம்ம வரைகிறது உலக சாதனை. அதுக்குள்ள சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் எல்லா பிள்ளைகளுக்கும். இந்த திருக்குறள் சொன்னவங்களுக்கான திருவள்ளுவர் ஒரு ஸ்டாச்சு ஒன்று நம்ம ப்ரெசென்டா பண்றோம். என் பேர் பாலாஜி. நிகழ்ச்சிக்கு எல்லாரும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனா முதல் தடவையா திருவள்ளுவர் தினத்தை நாங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். பொங்கல் நிகழ்ச்சியில திருவள்ளுவர் தினம் அப்படின்னா நம்ம திருக்குறள் அப்படிங்கிற கான்செப்ட் நாங்க எடுத்திருக்கிறோம். 1330 குறள்கள், 1330 குறள் வழியாக ஒவ்வொரு மாணவர்களும் ஒரு குறள் சொல்லியிருக்காங்க. ஒரு குறள் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஆனா 1330 குறள்களையும் 1330 குறள் வழியாக எங்க அனைத்து மாணவர்களும் பங்கெடுத்திருக்காங்க. நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துல இதுதான் முதல் முயற்சி நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட சேர்ந்து நானும் சந்தோஷமா மாணவர்களோட சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கிறேன் பொங்கல் நிகழ்ச்சியை. நம்ம நார்மலா பஸ்ல திருக்குறள் இருக்கும், எத்தனை பேர் திருக்குறள் படிப்போம்னு தெரியாது. ஆனா நம்ம குழந்தைங்கள்ட்ட 10 குறள்ங்கிறது அதிகமா இருந்துட்டே இருக்கும். இன்னைக்கு டிசிப்ளின் அப்படிங்கிறது மாரல் அப்படிங்கிறது எல்லாம் எஜுகேஷன்ல கொடுத்திருந்தாங்க. ஆனா எதுவுமே கண்டினியூ பண்றது இல்ல. இந்த குறள், அந்த திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு குறள் அப்படிங்கறத நாங்க முன்னெடுத்தது காரணம் குழந்தைங்களை படிக்க வைக்கணும், மொபைல் டிவி மோகத்துல இருந்து வெளியில வரணும். இந்த 2026 குழந்தைங்களை சோசியல் மீடியால இருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கணுங்கிற நோக்கம் மட்டும்தான்.